எங்கடா இருக்க? வா அங்கதான் நிக்கேன். சீக்கிரம் வாடா. எவ்வளோ வாங்கிச்சியா? தொட்டதுனால என்னன்னா தொட்டனால உனக்கு என்ன ஆச்சு? அப்படி திட்டுற? இவங்களெல்லாம் மனுஷனாவே மதிக்க கூடாதா? மயிறு என்ன மனுஷனை மதிக்க கூடாது அவங்கள? என்ன ஒரு ஆஃபீஸே கவனிக்க ஆப்பில் ஆப்பில் இங்கே இருக்க இப்போ மெல்ல இறங்கு பாப்பா, பாட்டு இறக்கி விடு. பாத்துனே நல்லதானே இருந்தா போன் அடிங்க கூட வந்துட்டு லாக் வேற போட்டு வச்சிருக்காங்களே இந்த கை. ஹலோ அண்ணே, உங்க ஃப்ரெண்ட் இங்க வந்து படுத்துருக்காங்கண்ணே போதையில. நாங்க தான் கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கோண்ணா. சீக்கிரமா வாங்கண்ணா. சரிங்கண்ணா. என்னச்சு பாப்பா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? கூட நீங்க தானே இருந்தீங்க, எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? மது போதையில ரோட்ல படுத்திருந்தாங்க. அப்புறம் அக்கா தான் ஹெல்ப் பண்ணாங்க. தண்ணி எடுத்து வரீங்க. எனக்கு தெரியாத விட்டு போக சொல்லிட்டான். போதும் பாப்பா. தம்பி, உனக்கு இவ்வளோ குடி தேவையா தம்பி? சொல்லு பார்ப்போம். அன்றைக்கி அக்கா உனக்கு காலைல பார்த்துட்டு போவேல, உனக்கு பார்த்துட்டு போனேன். இதே எனக்கு போக தெரியாமல் உனக்கு பார்த்துட்டு சொல்லு. நாங்களும் மனுஷங்க தானே, அப்படிலாம் இருக்காதப்பா. நீயும் எனக்கு தம்பி மாதிரி தானே. இன்னொரு அம்மாவோ தம்பியோ அக்காவை ஏற்றுக்கிற மாட்டியா? இனிமேல் அப்படி பண்ணாத சரியா?
நீ அப்பெல்லாம் தட்டி விட்ட, ஆனால் எனக்கு போக தெரியாமையா? ஆனால் எங்களுக்கும் மனசு இருக்குல்ல, நாங்களும் மனுஷங்க தானே, எங்களே மதிக்க கற்றுக்கோயா. என்ன தம்பி, இன்னும் அப்படி பண்ணக்கூடாது சரியா? படிக்க வேண்டிய வயசில் படிங்க, இதுமாதிரி தண்ணிலாம் அடிக்காத சரியா? என்னப்பா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ அவங்கள அப்போ உனக்கு தொட்டதுக்கே நீ கையெடுத்து விட்ட. இப்போ அவங்களும் நீ ரோட்டை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆளுகளை வந்து உனக்கு பிடிக்கலனாலும் இப்படி வந்து திட்டாதரா, அசிங்கப்படுத்தாதரா. அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான். மன்னிச்சிருங்கம்மா. நாங்களும் ஆதியின்றி அந்தமின்றி விரிந்து காணப்படும் பாலின வெளிப்பாடுகளில் எனது அடையாளமும் ஒன்று. அன்றும் இருந்திருக்கிறேன், இன்றும் இருக்கிறேன். இந்த மனித சமுதாயம் இருக்கும் வரை என்றும் இருப்பேன். சிரிப்பு, ஆளுகை, கோபம், தாபம், மலர்ச்சி, மகிழ்ச்சி என்று உங்கள் உணர்வுகளும் என் உணர்வுகளும் ஒன்றுதான். மானமும் மரியாதையும் எனக்கும் உண்டு. என்னையும் கௌரவத்துடன் நியாயமாய் நடத்துவது நன்று. நானும் நீங்களும். எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. ஆண் பெண் இருக்கோம்ல, அது போல தான் 3ஆம் பாலினம் தான் அவங்க. ரோட்டில் போகும்போது யாருமே ஹெல்ப் பண்ண வரல. மது போதையில் அவங்க இருக்கும்போது அவங்க வந்து அந்த இடத்துல உதவுறாங்கன்னா அது சாமிக்கு நிகரானவங்க தான் அவங்க. யாருமே ஹெல்ப் பண்ணல. நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. அவங்களுக்கும் மனசுக்குள்ளே நிறையா ஆசைகள் இருக்கும். அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அவங்களும் அந்த கஷ்டத்தோடு தான் போராடி வந்துட்டு இருக்காங்க இந்த சமுதாயத்தில். நம்மளும் மதிக்க கற்றுக்கிட்டோம்னா அவங்களும் கண்டிப்பாக நம்மளை மதிப்பாங்க. ஒரு ஒற்றுமை உருவாகணும்னா ஃபஸ்ட் மதிக்க கற்றுக்குவாங்க மக்கள் எல்லாருமே.